இப்போ நம்மள்ட்ட வந்திருக்கிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சாம்சங் A14 5G வந்திருக்குது. சாம்சங் A14 5G இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 6GB ரேமு 128 இன்டர்னல் மெமரி வந்துடும். சிக்ஸு 128 5000 mAh பேட்ரி வரும். அதே மாதிரி மீடியாடெக் ப்ராசஸரில் வந்துடும். கேமரான்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா 50 MP கேமரா வரும். கேமரா கிளாரிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 MP கேமரா வரும். கேமரா குவாலிட்டி பேக் அண்ட் ஃப்ரண்ட் பக்காவாக இருக்குது. மற்றபடி சைடு ஃப்ரேம்லாம் எந்த டென்ட்டுலாம் எதுவுமே இல்லை, ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்குது, சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்ஸு. சைடு ஃபிங்கர் பிரிண்ட் மாடலு. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. சாம்சங் A14 5G இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6500 வரும். யாருக்கா வேணுன்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ரெட்மி 13C 4G மாடலு. ரெட்மி 13C 4G மாடலு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 6GB ரேமு 128 இன்டர்னல் மெமரி வரும். இதுவும் எல்லாமே ஒரிஜினல் தான், எதுவுமே சேஞ்ச் பண்ணாதது, பிராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்குது. 6 128 கேமராலாம் பக்காவாக இருக்குது. பேக்கில் 50 MP கேமரா வரும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 MP கேமரா வரும். கிளாரிட்டிலாம் பக்காவாக இருக்குது. இது எல்லாமே ஓஜி தான், எதுவுமே சேஞ்ச் பண்ணாது. 5000 mAh பேட்ரி வரும். இது வந்து மீடியாடெக் ப்ராசஸரில் தான் வரும். இதுவும் சைடு ஃப்ரேம்லாம் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்குது, டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5800 வரும். யாருக்கா வேணுன்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.